ஒரே ஒரு மீனுங்க. இந்த மீனுக்கு சயனைடை விட 1000 மடங்கு விஷம் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? அதுவும் அதிர்ச்சியான சம்பவம் என்னன்னா, ஒருத்தர் இந்த மீனை அவரோட ஃப்ரெண்டுக்கு கிஃப்டா கொடுத்திருக்காரு. அவரும் சரி ஓகே இந்த மீனை நம்ம சமைச்சு சாப்பிட்டுருவோம் அப்படின்னு சமைச்சிருக்காரு. கடைசியில அந்த மீன்ல இருந்த விஷம் தாக்குனதால இவர் இப்போ உயிரிழந்திருக்காரு. இந்த ஆபத்தான மீனோட பேரு பஃபர் ஃபிஷ். ஜப்பான்ல இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் எல்லாம் இந்த பஃபர் ஃபிஷ் ரொம்பவே ஃபேமஸான ஒன்று. அதுவும் இந்த மீனை சமைக்கணும்னா அதுக்கு தனி ப்ரொசீஜரே இருக்குங்க. ஒரு செஃப் இந்த மீனை சமைக்கணும்னு ஆசைப்பட்டா நேஷனல் லெவல்ல பிராக்டிக்கல் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணி ஒரு சர்டிஃபைட் செஃப் ஆனா மட்டும்தான் அங்க இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் எல்லாம் இவரே இந்த மீனை சமைக்கிறதுக்கு பெர்மிஷனே கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? இந்த நிலைமையில பிரேசில சேர்ந்த மேக்னோ சர்ஜியோ கோம்ஸ் அப்படின்ற 46 வயசான ஒருத்தர் அவரோட ஃப்ரெண்டு இந்த பஃபர் ஃபிஷ்ஷை கிஃப்டா கொடுத்திருக்காரு அப்படின்னு உடனே இவரும் அதை சமைச்சு சாப்பிட்டிருக்காரு. அதே நேரத்துல இந்த மீனை ப்ளோ ஃபிஷ் அப்படின்னு சொல்றாங்கங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் இருக்கும். அந்த வகையில இந்த பஃபர் ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் மற்ற உயிரினங்கள் கிட்ட இருந்து தற்காத்துக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மீன் உடனே என்ன பண்ணும்னா மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டு காத்தடைச்ச பலூன் மாதிரி உடனே ஊதிரும். அது மட்டும் இல்லைங்க, இந்த மீன் கிட்டத்தட்ட 30 பேரை கொல்லக்கூடிய அளவுக்கு விஷம் உடையது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலைமையில இப்போ இந்த பஃபர் ஃபிஷ்ஷை சாப்பிட்ட மேக்னோ ஒரு சில நாட்கள்லயே உயிரிழந்திருக்காரு. இன்னொரு பக்கம் இந்த சம்பவத்தை பத்தி மேக்னோவோட தங்கச்சியான மிரியன் கோம்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி என்னோட அண்ணா இந்த பஃபர் ஃபிஷ்ஷை சுத்தம் பண்ணதும் இல்ல சமைச்சதும் இல்ல, இப்போதான் முதல் முறையா அவரும் அவரோட ஃப்ரெண்டும் இந்த பஃபர் ஃபிஷ்ஷை வெட்டி அதோட கல்லீரலை வெளியில எடுத்து அதை கொதிக்க வச்சு அதுல எலுமிச்சை ஜூஸ் கலந்து சாப்பிட்ருக்காங்க. இதை தொடர்ந்து அடுத்த 1 மணி நேரத்துல 2 பேருக்குமே உடம்பு சரியில்லாம போயிருச்சு. மேக்னோவோட வாயில உணர்ச்சியை இழக்க ஆரம்பிச்சிட்டாரு. நிலைமை சரியில்லை, ஏதோ தப்பா இருக்கே அப்படின்னு உணர்ந்த மேக்னோ என்ன பண்ணிருக்காருன்னா நேரா அவராவே ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு. இதை தொடர்ந்து 35 நாள் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமா இவர் உடல் முழுக்க உணர்ச்சியே இல்லாம போய் கடைசியில இவருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கு. ஆனா இதுல ஒரே ஒரு ஆறுதலான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மீனை சாப்பிட்டா அவரோட ஃப்ரெண்டு உயிர் பழைச்சிட்டாருங்க. ஆனா அவருக்கு கால்ல பிரச்சனை வந்திருக்கு. அவரால் சரியா நடக்க முடியல, நரம்பியல் ரீதியா பாதிக்கப்பட்டிருக்காரு. இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா குணமாகிட்டு வராரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்துல கடந்த ஜனவரி 27ஆம் தேதி மேக்னோ உயிரிழந்திருக்காரு. இவரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதுக்கு அப்புறமா 3 நாளைக்கு அப்புறமா இவருக்கு நிறைய முறை வலிப்பு வந்திருக்கு, விஷம் அவரோட தலைக்கே ஏறிடுச்சு அப்படின்னு அவரோட குடும்பத்தை சேர்ந்தவங்க கிட்ட டாக்டர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் இது பத்தி நோய் கட்டுப்பாட்டுக்கான அமெரிக்க மையம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேக்னோ டெட்ரோடோடாக்சின் அப்படின்ற ரொம்ப ஸ்ட்ராங்கான பாய்சனால பாதிக்கப்பட்டிருக்காரு. இந்த பஃபர் ஃபிஷ் மட்டும் இல்லாம மற்ற கடல் உயிரினங்கள்லயும் அதோட கல்லீரல் இனப்பெருக்க சுரப்பிகள்ல இந்த விஷம் அதிக அளவுல இருக்கு. வேட்டையாட வர உயிரினங்கள் கிட்ட இருந்து தற்காத்துக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மீன் இந்த பாய்சனை வெளியிடும். சயனைடை விட 1000 மடங்கு விஷம் இருக்குது. இதுல இன்னும் ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. இந்த மீனை ஒருத்தர் சாப்பிட்றப்போ அவரோட நரம்புகள்ல இருந்து தசைகளுக்கு போகக்கூடிய அந்த சிக்னலை தடுத்து அவரை உணர்விழக்க வச்சு கடைசியில மரணத்தை உருவாக்கும். இந்த மீன் சாப்பிட்றதுக்கு தகுதியே இல்லாத ஒரு மீன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க.